ஹாய் வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். பிரியதம் ஹியர். ஆ நேத்தி வந்து 17 விக்கெட் விழுந்தது. இன்னைக்கு வந்து 3 விக்கெட் தான் விழுந்தது. டெஸ்ட் கிரிக்கெட் தி கிரேட் லெவல்ன்ற மாரி எல்லாரும் நெனச்சாங்க. இன்னைக்கு பிட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அவுட் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்தியா ஒரு 3 ஹவர்ஸ்ல அவுட் ஆயிடுவாங்க. ஆஸ்திரேலியா திரும்ப ஆடுவாங்க. அப்படி நடக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் ரொம்ப நல்லா ஆடுனாங்க. பொறுமையா ஆடுனாங்க. சிங்கிளா தட்டி ஆடுனாங்க. 79 ஃபார் 9லேருந்து 103 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க ஸ்கோர். 104 வரைக்கும் பெரிய பெரிய விஷயம் அது. அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் யஷஸ்வி ஜெயஸ்வாலும், கேஎல் ராகுலும் பேட்டிங்க்கு வந்தாங்க. அந்த மார்னிங்லயே பார்த்தா அந்த பிட்ச்ல நேத்து இருந்த ஜிப் இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் குவைட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே 2 செஷன் ஆடி விக்கெட்டே விடல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 150 ஆல் அவுட். இன்னைக்கு 172 ஃபார் 0. நிஜமாவே ஒரு அ கிரிக்கெட் இஸ் அ கிரேட் லெவல்ன்றாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. அண்ட் எனக்கு யஷஸ்வி ஜெயஸ்வால் இந்த ஷோவ பார்க்குறவங்களுக்கு நான் எப்பவுமே 1 வருஷமா இந்த சேனல் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயஸ்வால் ஓட பெரிய பெரிய ஃபேன் நான். அண்ட் எல்லாருமே வந்து ஒரு ஒரு 0 அடிச்சோம்னா இந்தியால தான் அடிப்பாரு இவரு. எங்க சவுத் ஆப்பிரிக்கால கூட அடிக்கல. ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல பிளேயருங்க. அந்த அபிலிட்டி டூ சோக் அப் பிரஷர், லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய டெம்பரமெண்ட் இருக்கு. அத காட்டினார் இன்னைக்கு. அண்ட் கேஎல் ராகுலுமே நான் ரெட் பால்ல கேஎல் ராகுலோட பெரிய பெரிய ஃபேன். அவரு எல்லாமே இருக்கு. அபிலிட்டி இல்லாதது கான்ஃபிடன்ஸ் தான். ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்க்கு அப்புறம் நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். அவரும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. நாளைக்கு இந்தியா எப்படியாவது அடுத்து லஞ்ச் டீ வரைக்கும் ஆடினாலும் ஒரு 50, 55 ஓவர்ல ஒரு 150, 160 ரன் வந்ததுனாலே 370, 380 வரும். அப்புறம் கஷ்டமா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. முடிஞ்சா இந்தியா வந்து டீ வரைக்கும் டீய தாண்டி கூட ஆடணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு பிட்ச் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுமான்னு. ஏன்னா ஒரு விக்கெட் போச்சுன்னா 2, 3 போகிற பிட்ச் தான் இது. அ கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ளாட் ஆயிடுச்சு. பட் நாளைக்கு கொஞ்சம் கிராக்ஸ் வில் ஸ்டார்ட் டூ ஓப்பன் அப். பெர்த் ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த கிராக்ஸுக்கு. ஒரு காலத்துலலாம் ஒரு 2 இன்ச்சுக்கெல்லாம் கிராக் இருக்கும். பட் பார்க்கலாம் இன்னைக்கு, நாளைக்கு எப்படி பண்றாங்கன்னு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டூ இந்தியா. இந்த ஷோல சொல்றேன் அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் தோத்தா கூட 2, 3 செஷன் ஜெயிச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அடிலைட்லன்னு. இன்னைக்கு 2 செஷன் ஜெயிச்சாங்க. நேத்து ஒரு செஷன் ஜெயிச்சாங்க. 3 செஷன் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா. ஆஸ்திரேலியா 2 செஷன் ஜெயிச்சிருக்காங்க. நேத்து ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் அவங்க தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு ஷேர்ட் செஷன்னு சொல்லுவேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. பட் அந்த ஃபைட்ட காமிக்கிறாங்க. அதுதான் அந்த நியூசிலாந்து சீரிஸ்ல வாஸ் மிஸ்ஸிங். அஃப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம், இந்த மாரி பிட்சஸ் பண்றதுனால நம்ம ஃபைட்ட காமிச்சிருப்போம்னு. அது எனிவே நடந்து முடிஞ்ச கதை. அ நாளைக்கு டே 3 என்ன ஆகப் போகுதுன்னு அத பத்தி பேசணும். வெரி வெரி ஈகர். அஃப்கோர்ஸ் ஆக்ஷன்ஸும் இருக்கு. அத பத்தி ஒரு தனி வீடியோ நம்ம பண்ணுவோம். யாரு சர்ப்ரைஸ் பிக்ஸ், யாரு எங்க போறாங்க அது இதுன்னு. பட் இப்போதைக்கு நம்ம அட்டென்ஷன்லாம் பெர்த் டெஸ்ட்ல தான். நாளைக்கு 3 டே மூவிங் டேன்னு சொல்லுவாங்க. எப்படி மூவ் ஆக போகுது இந்த டெஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா பிட்ச் இப்ப ஃப்ளாட்டா இருக்கு. கிராக்ஸ் ஓப்பன் ஆவலன்னா ஆஸ்திரேலியா 300, 350 கூட சேஸ் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கணும். கிராக்ஸ் ஓப்பன் ஆவுதா? என்ன மாரி ஸ்கோர்? என்ன மாரி டார்கெட் ஆஸ்திரேலியாக்கு வரப்போகுதுன்னு. நாளைக்கு ஈவினிங் நம்ம இத பத்தி பேசுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன். நன்றி. தேங்க் யூ. வணக்கம்.